எப்பொழுதுமே இந்த ராசிக்காரங்க மற்ற எல்லோருக்குமே புதுசு புதுசாக ஐடியா சொல்லுவாங்க. இவங்களோட ஐடியா அவங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பத்தை கொடுத்துருக்கும். வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சு இவங்க அதில் பாதாளத்துக்கே போனாலும் சரிங்க, மறுபடியும் வீறு கொண்டு எழுந்து துணிவாக நிற்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இந்த ராசிக்கு அதிபதி இறக்க சுபாவத்தை அதிகம் கொடுக்கும் சனி பகவான் அப்படிங்கிறதுனால ரொம்பவும் மனித நேயத்தோடு செயல்படுவாங்க. இவங்க யாரு அப்படின்னு பார்த்தா வேற யாரும் இல்லைங்க, இந்த மகர ராசி அன்பர்கள் தான். மகரம் அப்படிங்கிறது ராசி சக்கரத்தில் 10வது ராசியாக வரக்கூடியதாக இருக்கு. இந்த ராசியோட அதிபதி சனி பகவான் அப்படிங்கிறதுனால நிறைய விஷயங்கள்ல இவங்க முன்கூட்டியே சிந்திக்கும் திறமை இருக்கும். ஒருத்தங்க ஒரு ஏதாவது பேச வராங்கன்னா இவங்க எதை பற்றி சொல்ல ஆரம்பித்த உடனே அவங்க என்ன ஒரு தகவல் நம்மக்கிட்ட சொல்ல வராங்க அப்படிங்கிறத எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இவங்களோட தனித்துவமான சிறப்பான குணங்கள் இருக்குது. மகரம் அப்படிங்கிறது கடல் வீடாக இருக்கும். கடலின் அலை எப்படி அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குதோ அப்படித்தாங்க உங்களோட மனதிலுமே புது புது எண்ணங்கள் அவ்வப்போது தோன்றிக்கிட்டே இருக்கும். இந்த மகர ராசிக்கு 2ஆம் வீடான தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு சனி பகவான் அதிபதியாக இருக்கிறதுனால அதிக அளவில் பணம் வைத்திருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ஆனால் எவ்வளவு பணம் வச்சுருந்தாலுமே திடீர்னு செலவுகள் ஏற்பட்டு பணத்தை தேடக்கூடியவங்களாக இருப்பாங்க. பொருளாதாரத்தை ஏற்ற வரைக்குமே இவங்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் நிறைந்து காணப்படும். இருக்கிறத வச்சு சரி கட்டணும் அப்படின்னு பெரும்பாலும் இவங்க முயற்சி செய்வாங்க. ஆனால் செலவுகள் அதிகரிக்கும். அந்த செலவுகள் அப்படிங்கிறது இவங்களுக்காக செய்கிறாங்களோ இல்லையோ, இவங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்காக கட்டாயம் செஞ்சிருவாங்க. அதெல்லாம் எந்த ஒரு கணக்குமே பார்க்க மாட்டாங்க. சனி பகவானோட பூரண ஆதிக்கத்தில் பிறந்திருக்கும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு திருமாலிடம் மாறாத பக்தி இருக்கும். சிவாம்சத்தின் சாரமாக சனி இருந்தாலுமே பெருமாளை வழிபடுறது உங்களோட வாழ்க்கையில் ரொம்ப ஒரு நல்ல மாற்றத்தையும் உண்டாக்கி கொடுக்கும். சிவபெருமான் வழிபாடுமே உங்களோட வாழ்க்கையில் ரொம்பவும் ஒரு திருப்பு முனையை உண்டாக்கும் வழிபாடு அப்படின்னு சொல்லலாம். கடல் என்பது சனி பகவானின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டது. மகரத்தை பொதுவாக மகர கடல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் சிவபெருமான் மற்றும் பெருமாள் வழிபாடை மேற்கொள்வது உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் போதும், இப்போ பிறந்திருக்கும் புத்தாண்டிலாவது நல்ல காலம் வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. கட்டாயம் இந்த புத்தாண்டு என்ன மாதிரியான சூழ்நிலையை உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமாக இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள் பாதகமாக அமையும், எந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கணும், இது பற்றின முழு தகவலையுமே நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்னு பதிவிடவும் செய்யுங்க. இல்லைன்னா உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் என்றாலும் ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படின்னு சொல்லி 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. இந்த 2 இறைவனின் அருளாலும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்டங்கள் நீங்கி செல்வ நிலை மேலோங்கவும் வரக்கூடிய துன்பங்கள் வராமல் நீங்கள் இன்பமுடன் தொடர்ந்து 2025 நலமுடன் வாழவும் நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிட்டு இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் தாங்க உங்களோட ஜாதக ரீதியாக ஏற்படும் கஷ்டங்கள் தீர பரிகாரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஒரு நம்பர் சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. 90 43 63 75 12 இந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லையுமே கொடுக்குறோம். இந்த நம்பருக்கு ஃபோன் மூலியமாகவே உங்களோட ஜாதகத்தில் ஏற்பட்டிருக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன அப்படின்னு உங்களால் பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். நிறைய பேர் இவங்களுக்கு ஃபோன் மூலியமாக இவங்களோட டீட்டெயிலை சொல்லி நல்ல ஒரு முன்னேற்றமான நிலைக்கு வந்ததாகவும் அவங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த கஷ்டங்கள் நீங்கியதாகவும் சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த நம்பரும் உங்களுக்கு யூஸ் ஆகும் சொல்லித்தரோம். இந்த நம்பர் உங்களோட வாழ்க்கையில் கஷ்டப்படுகிற மகர ராசி என்பவர்களுக்கு கட்டாயம் ஒரு உதவியாக அமையுங்க. தொடர்ந்து நாம மகரம் ராசியில் உள்ள உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2ஆம் பாதம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த 2025 கிரக நிலைகள் மூலம் ஏற்படும் பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். சனி பகவான் ராசிநாதனாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வருஷம் மனதில் இருந்த குழப்பங்கள் எல்லாமே விலகிடும். தெளிவான சிந்தனைகள் வரும். அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப பெரிய ஒரு தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தா கடன் பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கள் தீர்க்க போகிறீங்க. அதற்கான நல்ல ஒரு சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வீடு கட்டுற முயற்சியில் இது வரைக்கும் நிறைய தடைகள், நிறைய தொந்தரவு வந்திருக்கும். வீடே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போகிற அளவுக்கு ரொம்பவும் வருத்தப்பட்டுட்டு இருப்பீங்க. இப்போது பிறக்கிற 2025 வரக்கூடிய அனைத்து தடைகளுமே உடைத்தெறியும் புதிய தெம்பும் ஆற்றலும் உங்களோட தைரியமும் அதிகரித்து காணப்படும். இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் உண்டாகும். சுப செலவுகள் அதிகரித்து காணப்படும். இதுவரைக்கும் இருந்த தடைகள் காணாமல் போகும். வங்கியில் கூட நீங்கள் எதிர்பார்த்த கடன் தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவியாக வந்து சேரும். ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். என்னென்னா, விளையாட்டாக பேசும் வார்த்தை கூட வீண் வம்புக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறதுனால உங்களோட வார்த்தைகளில் நீங்கள் கட்டாயமாக கவனமாக இருக்கணுங்க. மறதியால் முக்கியமான விஷயத்தில் ஒரு சில தாமதம் ஏற்படும். அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது.
உங்களோட செல்வாக்கு உயரத் தொடங்கும். இந்த காலகட்டத்தில் இந்த மறதி வீண் வம்பு எல்லாம் வராமல் இருக்கிறத பார்த்துக்கிறது நல்லதாக இருக்கும். குலதெய்வ பிரார்த்தனையின் மூலம் குடும்ப வளத்தை பெருக்கிக் கொள்ள முடியும். இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுவது நல்லது. போட்டியாளர்களின் நெருக்கடிகளை தாண்டி உங்களோட வேலைகளை நீங்கள் சிறப்பாக முடியும் வாய்ப்பை இந்த வருடம் அமைச்சு கொடுக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இனிமையான பயணங்கள் செய்யும் வாய்ப்பு அமையும். ஆக்கப்பூர்வமான எண்ணத்தை எல்லாமே நடைமுறைப்படுத்தி முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். வீட்டிற்கு பராமரிப்பு செலவுகளும் வாகனங்களை பழுது பார்க்கும் செலவுகளும் உண்டாகலாம். உங்களுக்கு கீழே வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்க விமர்சனங்களை அவங்க உங்களை பற்றி சொல்கிற விமர்சனத்தை பெரிதுபடுத்தாமல் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லதாக இருக்கும். கிடப்பில் கிடந்த நல்ல திட்டங்கள் மன உளைச்சல் இல்லாமல் நீங்கள் செய்ய தொடங்க போகிறீங்க. அதனால் இதை மாதிரியான மற்றவங்க சொல்கிற பேச்சுக்கெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்தாமல் உங்களோட தொழில் விஷயத்திலும் வியாபாரத்திலும் கவனம் செலுத்தினீங்கன்னா ரொம்பவும் சிறப்பான பலனை பெற முடியும். குடும்ப உறுப்பினர்களின் ஆலோசனை உங்களுக்கு முக்கிய விஷயத்தில் கட்டாயம் பேருதவியாக அமையும். வீண் வதந்தி வீண் வம்பு ரெண்டுமே உங்களுக்கு இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வராமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு அடிவயிறு சம்பந்தமான உபாதை அவ்வப்போது தோன்றி மறையும். மருத்துவ செலவுகள் உண்டாகலாம். அதனால் கவனமாக இருங்க. கடினமாக உழைச்சா வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இந்த வருடம் இருக்குது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பண சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த மந்தமான நிலை மாறும். புதிதாக பொருளாதார முன்னேற்றம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஏற்படும். முதலீடு சம்பந்தமான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்துறது நல்லதாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். பணவரவு அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். திட்டமிட்ட வேலையை உடனுக்குடனே முடிக்கும் ஆற்றலை பெற போகிறீங்க. மேல் அதிகாரியின் ஆதரவு குறைவாக இருக்கிறதுனால அவங்கள பற்றி வெளிப்படையாக எதுவுமே பேசிடாதீங்க. மேலும் உங்களோட கோரிக்கைகள் கொஞ்சம் தாமதமாக பரிசீலிக்கப்படும். மற்றபடி அலுவலக ரீதியான பயணங்கள் எல்லாமே அனுகூலமான பலனை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். புதிய பயிற்சிகள் மேற்கொள்வீங்க. இதன் மூலமும் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களால் காண முடியும். வியாபாரிகளுக்கு இந்த ஆண்டில் எதிர்பார்த்த நல்ல லாபம் பெறுவீங்க. தீயவர்கள் இனம் கண்டு அவங்க கிட்ட இருந்து விலகி இருக்கிறது இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் நல்லதாக இருக்கும். போட்டிகள் நியாயமற்றவைகளாக இருந்துச்சுன்னா வியாபாரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் செயல்படணும். ஏன்னா நியாயமில்லாத செயல்களுக்கு நீங்கள் துணை இருக்கக்கூடாது. நியாயத்துக்காக நீங்கள் துணை போனால் நல்லதாக இருக்கும். கூட்டாளிகள் உங்களோட முடிவுகளை அவமதிப்பது போல தெரிந்தாலுமே முதுகுக்கு பின்னால் தவறாக பேசாதீங்க. ஏன்னா உங்ககிட்ட ஒருத்தங்க அவங்கள பற்றி நீங்கள் தப்பாக சொல்கிறத கேட்டுட்டு போய் அவங்ககிட்ட சொல்கிறதன் மூலம் மன சஞ்சலங்கள் உண்டாகும். அதனால் மூன்றாம் நபர்கிட்ட தொழில் விஷயமோ குடும்ப விஷயமோ யாரை பற்றியும் புறம் பேசாதீங்க. இதனால் நிறைய உங்களோட ரகசியம் வெளிப்போகும். அதனால தான். மற்றபடி கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எதுவும் நஷ்டங்கள் ஏற்படாது. அதனால் வார்த்தைகள் மற்றவங்கள பற்றி பேசும் பொழுது கவனமாக இருக்கிறது நல்லது. மகரம் ராசியில் உள்ள பெண்மணிகளுக்கு கணவருடனான சண்டை சச்சரவுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரித்து நல்லா இருக்குவீங்க. உறவும் சுற்றமும் அனுகூலமாக இருக்கும். அவங்களுக்கு உங்களால் இயன்ற உதவியை செய்ய முடியும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டு மகிழ்ச்சியான பொழுதை கழிப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். தாய் வீட்டு சீதனம் வந்து சேரும். உங்களோட பெயரில் அசையா சொத்துக்கள் வாங்கும் யோகமுமே இந்த வருடம் அமைஞ்சிருக்கு. பணிபுரியும் பெண்களாக இருந்தால் தங்களோட கை சேமிப்பை குடும்ப செலவுக்காக பயன்படுத்தும் வாய்ப்பு உண்டாகும். தெய்வ காரியங்களில் பங்கேற்கும் வாய்ப்பும் உண்டாகும். சமூகத்தில் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட உங்களால் நல்ல புகழ் மேலோங்கும். புதிய வாகனம் வாங்கும் யோகம் இருக்குது. வாகன ஆசை நிறைவேறும் ஒரு நல்ல வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கலைத்துறையில் இருக்க உங்களுக்கு சிறப்பான ஒரு புதிய ஒப்பந்தங்களும் வந்து சேரும். உங்களோட பெயரும் புகழும் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களோட செயல்களையும் வேலைகளையும் திறமையாக செய்வதன் மூலம் நல்ல பலனை நீங்கள் பெற முடியும். உங்களோட திறமை இந்த காலகட்டத்தில் பளிச்சிடும். சக கலைஞர்களுடன் நீங்கள் ஒற்றுமையாக பழக போகிறீங்க. அவங்கக்கிட்ட இருந்து நல்ல உதவிகள் எல்லாம் பெறுவீங்க. புதிய வாகன சேர்க்கை இருக்கும். அனாவசிய பயணம் செய்யாமல் இருக்கிறது நல்லது. சிறந்த சாதனை படித்து பாராட்டுக்களும் விருதும் பெறுவீங்க. சாகசங்கள் நிகழ்த்தி பரிசும் பெறுவீங்க. மனம் ஆன்மீக வழியில் அதிக நாடும். பேசும் வார்த்தைகளில் அனல் வீசும். நற்செயல்கள் செய்வதால் புகழ் பலம் பெறுவீங்க. வீடு கட்டும் வாய்ப்புகள் வாகன யோகமும் உங்களுக்கு இந்த வருடம் அமைஞ்சிருக்கு. நீங்களுமே வார்த்தைகளில் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பு விஷயத்தில் நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. விரும்பிய பாடப்பிரிவு பெற்று மகிழ்ச்சி அடைவீங்க. விளையாட்டில் பரிசுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் உங்களோட கோரிக்கைகளை உங்களோட பெற்றவங்க நிறைவேற்றும் ஒரு பொன்னான வாய்ப்புகளும் அமையும். மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் சார்ந்த துறையில் மாணவர்கள் பணிபுரிவதற்கான தகுதி பெறுவீங்க. பொதுவாக நல்ல முறையில் படித்து தேர்ச்சி பெறக்கூடிய நல்ல வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நண்பர்கள் எல்லா வகையிலுமே உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. ஆயுள் பலம் பெறும். சுற்றுலா சென்று வந்த வாய்ப்பும் இருக்குது. இதன் மூலம் மனநிறைவு பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த வருடம் அமையும். என்ன நண்பர்களே, இந்த பதிவில் 2025 உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமாக இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள் பாதகமாக இருக்கும், இது பற்றின முழுமையான தகவலையுமே நாம் இந்த பதிவில் பார்த்துருக்கோம். இந்த பதிவில் கூறின கருத்துக்களும் தகவல்களும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்து அடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.